ஒவ்வொரு நாளும் லட்சக்கணக்கான பேரல் கச்சா எண்ணெயும் அத்தியாவசியமான எல்பிஜி கேஸ் விநியோகமும் ஈரானுடைய ஹார்முஸ் நீரிணை அப்படிங்கிற குறுகிய கடல் பாதை வழியாக தான் போகணும். இதில் சின்னதாக ஒரு தடை ஏற்பட்டால் கூட அது உலகளவிலான பொருளாதாரத்தையும் எரிசக்தி பாதுகாப்பையும் பயங்கரமாக பாதிக்கும். அதை நாமளே கண்கூடாக பார்த்துருப்போம். அந்த பகுதியில் ஏவுகணை தாக்குதல்கள், கடல் வழி கட்டுப்பாடுகள், பிராந்திய அளவிலான மோதல்கள் அப்படின்னு எக்கச்சக்க பிரச்சனைகள் இருந்தும் இந்திய கப்பல்கள் மட்டும் தொடர்ந்து அந்த பாதை வழியா தைரியமா போய்கிட்டு தான் இருக்கு. சரி, உலகமே பயந்த ஒரு ஆபத்தான கடல் பகுதியில இந்தியா எப்படி தன்னோட கப்பல்களை வெற்றிகரமா இயக்குச்சு? விரிவாக அலசலாம். இது தந்தி டிவியின் நியூஸ் டீப் டைவ். வழங்குவது நான் வினோதினி முத்துராமலிங்கம். ஹார்முஸ் நீரிணை இதுதான் உலகத்துடைய மிக முக்கியமான எரிசக்தி பாதை. ஈரானுக்கும் ஓமனுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய இந்த குறுகலான கடல் பகுதி வெறும் 33 கிலோமீட்டர் அகலம் கொண்டதுதான். ஆனா உலகத்துல நடக்கிற ஒட்டுமொத்த கச்சா எண்ணெய் மற்றும் எரிவாயு வர்த்தகத்துல 1/5 இந்த வழியா தான் நடக்குது. கடந்த பிப்ரவரி 28 அமெரிக்கா, இஸ்ரேல் நாடுகள் ஈரான் மேல தாக்குதல் நடத்தியதால அங்க போர் பதற்றம் அதிகமாச்சு. இதனால இந்த கடல் வழியில போற கப்பல்களை ஈரான் தன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துச்சு. இதுதான் வளைகுடா நாடுகளிலிருந்து எரிபொருளை இறக்குமதி செய்யற மற்ற நாடுகளுக்கு ஒரு பெரிய தலைவலியா மாறுச்சு. போர் நடக்கிற இந்த பகுதி வழியா எப்படி கப்பல்களை பத்திரமா கொண்டு வர்றது அப்படின்னு எல்லாரும் விவாதிச்சுட்டு இருந்தாங்க, இந்தியா உள்பட. இந்தியாவுக்கு ஏன் பயம்? ஏன்னா இந்தியாவுக்கு தேவையான எரிபொருட்கள்ல ரொம்ப அதிகமான அளவு இந்த ஹார்முஸ் நீரிணை வழியா தான் வருது. இந்தியா இறக்குமதி செய்யற கச்சா எண்ணெயில 30% இந்த வழியா தான் வருது. நாம சமையலுக்கு பயன்படுத்துற எல்பிஜி, திரவமாக்கப்பட்ட பெட்ரோலிய வாயு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எல்பிஜி இறக்குமதியில 70% இந்த ஹார்முஸ் நீரிணை வழியா தான் வருது. ஒருவேளை இந்த வழியா கப்பல் வர்றது முழுசா நின்று போயிருந்தா இந்தியாவில் என்னென்ன நடந்திருக்கும்? பெட்ரோல் டீசல் விலை இன்னும் கட்டுக்கடங்காம ரொம்ப உயர்ந்திருக்கும். சமையல் கேஸ் தட்டுப்பாடு இன்னமும் அதிகமாயிருக்கும். தொழிற்சாலைகள் சுத்தமா முடங்கி போயிருக்கும். விலைவாசி பயங்கரமா எகிரி இருக்கும். போர் ஆரம்பிச்ச அந்த சமயத்துல இந்தியாவோட பல கப்பல்கள் ஆபத்தான பகுதியில சிக்கி தவிச்சது. இந்திய கொடி பொருத்தப்பட்ட 36-38 வணிக கப்பல்கள் வளைகுடா பகுதிகளுக்குள்ளோ அல்லது ஹார்முஸ் நீரிணை பக்கத்திலேயோ இருந்தாங்க. அந்த கப்பல்கள்ல 1100க்கும் மேற்பட்ட இந்திய மாலுமிகள் இருந்திருக்காங்க. பல கப்பல்கள்ல கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள கச்சா எண்ணெய், சமையல் கேஸ், அப்புறம் முக்கியமான பொருட்கள் இருந்திருக்கு. சுத்தி ஏவுகணைகளும் ட்ரோன்களும் கடற்படை கப்பல்களும் சுத்திக்கிட்டு இருக்கப்போ கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள எரிபொருளோட ஒரு பெரிய கப்பலை ஓட்டிட்டு போற கேப்டனோட மனநிலையை நினைச்சு பாருங்க. ஒவ்வொரு அடியையும் ரொம்ப யோசிச்சுதான் எடுத்து வைக்க வேண்டியிருந்துச்சு. கத்தி மேல நடக்கிற மாதிரியான சூழல். மார்ச் மாச பாதியிலிருந்து ஆபத்தான பகுதியிலிருந்த ஒரு 23-25 இந்திய கப்பல்களை இந்தியா பத்திரமா வெளியே கொண்டு வந்துச்சு. மே மாச கடைசியில வெறும் 13 இந்திய கப்பல்கள் மட்டும்தான் அந்த வளைகுடா பகுதியில மீதி இருந்துச்சு. அப்படி மீதி இருந்த கப்பல்கள் எது எது அப்படின்னு பார்த்தோம்னா 5 கச்சா எண்ணெய் டேங்கர் கப்பல்கள், ஒரு சமையல் கேஸ் டேங்கர் கப்பல், கெமிக்கல் கொண்டு போற ஒரு கப்பல், அப்புறம் 3 கண்டெய்னர் கப்பல்கள், 2 சரக்கு கப்பல்கள், அப்புறம் ஒரு தூர்வாரும் கப்பல், ட்ரெட்ஜர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கடல் பகுதியில அடியில தேங்கி இருக்கக்கூடிய மணல், பாறைகள், அப்புறம் குப்பைகளை தோண்டி எடுத்து வெளியேற்றுறதுக்கான ஒரு கப்பல். இப்படி கொஞ்சம் கொஞ்சமா கப்பல்களோட எண்ணிக்கை குறைஞ்சதால இந்தியாவுக்கு வரவிருந்த பெரிய ஆபத்து தவிர்க்கப்பட்டுச்சு. எந்த கப்பலுக்கு முன்னுரிமை கொடுத்து முதல்ல வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு முடிவு செய்ய இந்திய அரசு ஒரு தனி அமைப்பை உருவாக்குச்சு. ஆனா அது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத ரகசியமா அதிகாரிகள் வச்சிருந்தாங்க. வெளியில யாருக்கும் சொல்லல, பாதுகாப்பு காரணங்களுக்காக. பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம், உர அமைச்சகம், துறைமுகங்கள், கப்பல் மற்றும் நீர்வழி அமைச்சகம் இவங்கெல்லாம் சேர்ந்துதான் இந்த முடிவு எடுத்தாங்க. இவங்க வேலை என்ன அப்படின்னா, இந்தியாவுக்கு இப்போதைக்கு கச்சா எண்ணெயோ, சமையல் கேஸோ அல்லது உரங்களோ எது ரொம்ப அவசரமான தேவையோ அந்த கப்பல்களுக்கு முதல்ல அனுமதி கொடுத்து வர வைப்பாங்க. பாதுகாப்பு காரணங்களுக்காக இந்த வழிமுறையை அதிகாரிகள் ரகசியமா வச்சிருக்காங்க. இதுல 2 கப்பல்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். எம்டி ஷிவாலிக் மற்றும் எம்டி நந்தாதேவி அப்படிங்கிற 2 சமையல் கேஸ் கப்பல்கள். பிப்ரவரி 26 அன்னைக்கு கத்தார் நாட்டில இருந்து எம்டி ஷிவாலிக் கப்பல்ல சமையல் கேஸ் ஏத்துனாங்க. அடுத்த 2 நாட்கள்ல போர் ஆரம்பிச்சிருச்சு. உடனே கிளம்பாம ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களால என்ன ஆபத்து வரும் அப்படின்னு அதிகாரிகள் கணிச்சாங்க. கடைசியா மார்ச் 13 அன்னைக்கு அந்த கப்பல் கிளம்ப அனுமதி கிடைச்சது. எம்டி ஷிவாலிக் மற்றும் எம்டி நந்தாதேவி ஆகிய 2 கப்பல்களும்
ஹார்முஸ் நீரிணையை பத்திரமா கடந்து வந்துச்சு. இந்த 2 கப்பல்களும் கொண்டு வந்த கேஸை வச்சு இந்தியாவில் இருக்கக்கூடிய சுமார் 32.4 லட்சம் குடும்பங்களுக்கு சமையல் கேஸ் சிலிண்டர்களை நிரப்ப முடியும். இந்திய கப்பல்கள் எப்படி பத்திரமா வெளியே வருது அப்படின்னா, ஈரான் நாடு கப்பல் போக்குவரத்துக்கு சில கட்டுப்பாடுகளை விதிச்சாலும் கூட சில நாடுகளுக்கு மட்டும் விதிவிலக்கு கொடுத்துச்சு. அப்படி ஈரான் அனுமதி கொடுத்த நாடுகள்ல இந்தியாவும் ஒண்ணு. சீனா, ரஷ்யா, ஈராக், பாகிஸ்தானுக்கும் ஈரான் விதிவிலக்கு கொடுத்திருக்கு. நம்ம இந்திய கப்பல்கள் வழக்கமான நடுப்பகுதி கடல் வழியில போகாம வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய பாதுகாப்பான கப்பல் பாதை, சேஃப் ஷிப்பிங் காரிடார் அப்படின்னு சொல்லுவாங்க, அது வழியா பயணிக்கிறாங்க. கப்பல்கள் ஈரான் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கடல் பகுதியை தாண்டி ஓமன் வளைகுடாக்குள்ள நுழைஞ்சதும் ஓரளவுக்கு ஆபத்து குறைஞ்சிடும். குறிப்பிட்ட இடத்துக்கு கப்பல் வந்த உடனே நம்ம இந்திய கடற்படை கப்பல்கள் அந்த வணிக கப்பல்களை தங்களோட பாதுகாப்பு வளையத்துக்குள்ள கொண்டு வந்துருவாங்க. ஆபரேஷன் சங்கல்ப் அப்படிங்கிற திட்டத்தின் கீழே இந்திய கடற்படையோட 5க்கும் மேற்பட்ட அதிநவீன போர் கப்பல்கள் இந்த பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு வர்றாங்க. இதனால எதிரிகள் யாரும் நம்ம கப்பல்களை நெருங்க முடியாது. சிவாலிக், நந்தாதேவி கப்பல்கள் வெற்றிகரமா வந்ததுக்கு அப்புறமா மற்ற இந்திய கப்பல்களும் தைரியமா வர ஆரம்பிச்சாங்க. ஜக் லட்கி, பைன் கேஸ், ஜக் வசந்த், BW டயர், BW எல்ம் மற்றும் கிரீன் சான்வி உள்ளிட்ட கப்பல்களும் கடந்து வந்தது. இது மட்டும் இல்லாம இந்திய கப்பல் போக்குவரத்து கழகத்துக்கு சொந்தமான மிகப்பெரிய கச்சா எண்ணெய் கப்பலும் ஆஃப்ராம் மேக்ஸ் அப்படிங்கிற ரக டேங்கர் கப்பலும் இந்த வழியா பத்திரமா அரபிக்கடலை வந்தடைஞ்சது. அடுத்ததா நடந்த ஒரு முக்கியமான பயணம் நிசோஸ் கெரோஸ் அப்படிங்கிற கப்பலோட பயணம். இந்த கப்பல்ல சுமார் 2,70,000 மெட்ரிக் டன் கச்சா எண்ணெய் இருந்திருக்கு. இது முழுக்க முழுக்க இந்தியாவுக்கான எண்ணெய். மே 25-26 நள்ளிரவுல இந்த கப்பல் ஹார்முஸ் நீரிணையை கடந்தது. ஜூன் 3 வாக்கில் விசாகப்பட்டினம் துறைமுகத்தை வந்தடையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. மார்ஷல் தீவுகளோட கொடியை ஏத்திட்டு வந்தாலும் இதுல இருக்கக்கூடிய எண்ணெய் இந்தியாவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்திய கொடி வச்சிருந்த கப்பல்களுக்கு எந்த பாதிப்பும் வரல அப்படின்னாலும் கூட வெளிநாட்டு கப்பல்கள்ல வேலை செஞ்ச இந்திய மாலுமிகளுக்கு ஆபத்து வந்துச்சு. மார்ச் 1ஆம் தேதி ஓமன் நாட்டுக்கு வடக்குல போய்கிட்டு இருந்த ஸ்கைலைட் அப்படிங்கிற டேங்கர் கப்பல் தாக்குதலுக்கு உள்ளாச்சு. இதுல வேலை செஞ்ச 2 இந்திய மாலுமிகள் பரிதாபமா உயிரிழந்தாங்க. அதே நாள்ல MKD வியோம் அப்படிங்கிற இன்னொரு கப்பல் மேல தாக்குதல் நடந்துச்சு. கப்பலோட என்ஜின் அறையில தீ பிடிச்சதால ஒரு இந்திய மாலுமி உயிரிழந்தாரு. இப்போ இருக்கிற டெக்னாலஜியில் AIS, அதாவது ஆட்டோமேட்டிக் ஐடென்டிஃபிகேஷன் சிஸ்டம், சிக்னலை வச்சு எந்த கப்பல் எங்கே போகுது அப்படின்னு உலகத்தில் யார் வேணாலும் ஈஸியாக பார்த்துட முடியும். இது அரசாங்கத்துக்கும் மீடியாவுக்கும் உதவியாக இருந்தாலும் தாக்குதல் நடத்த காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய எதிரிகளுக்கும் இது வசதியாக போயிடுது. சில கப்பல்கள் ஆபத்தான பகுதியில் போகும்போது இந்த AIS சிக்னலை ஆஃப் பண்ணிட்டு யாருக்கும் தெரியாமல் மறைஞ்சு போகிறாங்க. இதை டாக் டிரான்சிட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனா இப்படி சிக்னல் இல்லாம போகும்போது மற்ற கப்பல்கள் மேல மோதுறதுக்கான விபத்து அபாயமும் அதிகமாகுது. அடுத்த பிரச்சனை இன்சூரன்ஸ், காப்பீடு. வழக்கமான ஆபத்தான பகுதிகளில் போற கப்பல்களுக்கு வார் ரிஸ்க் இன்சூரன்ஸ் எடுப்பாங்க. ஆனா போர் தீவிரமான உடனே பல இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் காப்பீடு தர மறுத்துட்டாங்க. சில நிறுவனங்கள் பயங்கரமா கட்டணத்தை ஏத்திட்டாங்க. இதனால அரசாங்கமே கப்பல்களுக்கு கேரண்டி கொடுக்க வேண்டிய நிலைமை வந்துச்சு. இன்சூரன்ஸ் இல்லாம எந்த ஒரு கப்பல் நிறுவனமும் அவ்வளவு சீக்கிரம் கப்பல்களை கடல்ல இறக்க மாட்டாங்க. கடந்த மே 28ஆம் தேதி அமெரிக்காவும் ஈரானும் ஓமன் நாட்டில் வச்சு ஒரு தற்காலிக ஒப்பந்தத்துக்கு வந்திருக்காங்க. அதன்படி அடுத்த 60 நாட்களுக்கு வணிக கப்பல்களை தாக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கு. இது முழுசா நடந்தா பதற்றம் குறைஞ்சு கப்பல்கள் ஈஸியா வந்து போகும், இன்சூரன்ஸ் செலவும் குறையும். இந்த மாதிரி தற்காலிக தீர்வெல்லாம் நம்ம நம்பவே முடியாது. ஈரான் போர் உடனடியா முடிவுக்கு வந்தாலும் ஏற்கனவே ஏற்பட்டிருக்கக்கூடிய இழப்பை சமாளிக்கவே இன்னும் நிறைய காலம் ஆகும். ஆக எந்த அளவுக்கு விரைவா ஈரான் போரை முடிவுக்கு கொண்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு வேகமா கொண்டு வந்தாதான் பாதிப்புகளை சீக்கிரம் சமாளிச்சு பெரும் பொருளாதார பேரழிவை தடுக்க முடியும்.